எந்த மக்கள் இப்போது டிவிகளே ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், டிவிகளே இப்போ ஒரு மாஃபியா குரூப் என்று ஒன்று சொல்லப்படக்கூடிய ஒரு குரூப் சுத்தி கொண்டே இருக்கிறது. அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாவும், அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மத்த கட்சி சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது சக மனிதர்களோ கேள்விகள் கருத்து சுதந்திர அடிப்படையில கேட்டா உடனே அவங்க ஐடியில போயிட்டு ரிப்போர்ட் அடிச்சு அவங்க ஐடியில இருக்கிற வீடியோவை டெலிட் பண்றதும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை இந்த மாஃபியா குரூப் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாஃபியா குரூப் இது வரைக்கும் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பெருசா ஊதி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துடலாமா? நம்பர் 1, அரசு ஊழியர்களுக்கு 60% உயர்த்தி கொடுத்து அகவிலைப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை மக்கள் முன்னாடி ஏமாத்திட்டு இருக்குது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? வெறும் 2% தான் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. இந்த மேட்டர்லாம் ஒரிஜினலாவே கவர்மெண்ட் வேலை பாக்குறவனுக்கு மட்டும் தான்டா புரியும். அதாவது 60% தளபதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு முழுக்க சோசியல் மீடியால இவங்க ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொடுத்தது என்னவோ 2% தான். அதாவது இது வரைக்கும் 58% அகவிலைப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனா இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதை 2% ஏத்தன உடனே நாங்க தான் 60% கொடுக்கறோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மாஃபியா குரூப் இந்த வேலையை பண்ணி மக்கள் முன்னாடி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது அகவிலைப்படிங்கிறது இப்போ ஒரு அரசு ஊழியருக்கு பேசிக் சேலரி 10,000 ரூபாய்னா இது வரைக்கும் 58% சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ 5,800 ரூபாய், 10,000 பிளஸ் 5,800 15,800 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப 2% ஏத்தி 60% வந்ததுனால இப்போ வெறும் 200 ரூபாய் கூடி அது மொத்தம் 16,000 ரூபாய். 100க்கு 2 ரூபாய் ஏத்திட்டு 100க்கு 60 ரூபாய் நாங்க தான் ஏத்தணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த மாஃபியா குரூப். அடுத்ததா 2016 ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ 100 யூனிட் மின்சாரம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த நாள் வரைக்கும் அந்த 100 யூனிட் வந்து இலவசமாக கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் 1 யூனிட் தான் கணக்கு பண்ணி நம்ம கிட்ட வந்து பில் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிவி காட்சி வர காலம் வரைக்குமே அந்த 100 யூனிட் கொடுக்கப்பட்டு தான் இருந்தது. இப்போ தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு தேர்தல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. 200 யூனிட் மின்சாரம் கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு தவிர 100லிருந்து 200 ஏற்றி தரப்படும் சொல்லிட்டு அறிக்கை கொடுக்கல. அப்போ 200 பிளஸ் ஏற்கனவே இருந்த 100 ஆக மொத்தம் 300 யூனிட் தரணும் இல்லையா? ஆனா கொடுத்தது என்னமோ வெறும் 100 யூனிட் தான் ஏத்தி கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க கொடுக்கிற பிம்பம் என்ன, 200 யூனிட் நாங்க தான் கொடுத்தோம்ப்பா. அங்கேயும் 200 இங்கேயும் 200, என்ன ஒரு ஒற்றுமை. சரி, இங்கதானா 200ன்னு பார்த்தா அங்க ஒரு 200 வருது. எல்லாருக்குமே 200 யூனிட்னு சொல்லிட்டு கடைசியா வச்சாரு பாருங்க ஒரு செக்கு. என்னது, 500 யூனிட்டுக்குள்ள வரவங்களுக்கு தான் 200, 500க்கு மேல வர யூனிட்டுக்கு 200 கிடையாதான். அப்படி அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்படுவதா இருக்குது விஷயம். ஆனா தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருப்பாரு, 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் தான் சொன்னாரே தவிர 1000 ரூபாயிலிருந்து 2,500 வரை உயர்த்தி தரப்படும் தேர்தல் அறிக்கையில சொல்லல. கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த 1000 ரூபாய் பிளஸ் இப்ப இவர் சொன்ன 2,500 கூட்டுனா மொத்தம் 3,500. மக்களே தெளிவா இருங்க. மக்களாகிய நீங்க 3,500 ரூபாய் கேட்கணும் அவர்கிட்ட. அவர் சொன்னது அதுதானே தவிர 2,500 வரை உயர்த்தி தரப்படும் சொல்லலையே. இப்போ இந்த 2,500 கூட அந்த 200 கடந்துதாயா போகுது. 200 200 200 ஒரே 200 ஆட்சியா தான் திரும்ப நான் பாக்குற மாதிரி இருக்கு. ஊபிஎஸ் 200, அதே கொத்தடிமை கூட்டம் குவார்டர் பிரியாணியும் 200க்கும் மாரடிக்கிற கூட்டம். மாற்றம்னு சொல்லிட்டு கடைசியா அதே 200 ரூபாய்க்கு தான் எங்க மக்களை எந்த விடுறீங்களா ஐயா? என்னங்க ஐயா, அதான் சொன்னார்ல, திராவிடமும் தேசியமும் எங்களுக்கு ஒன்றுதானே. அதான் திராவிட ஆட்சியை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதை என் மக்கள் அப்பாவி மக்கள் தெரியாதவங்கள ஏமாத்திட்டு மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்குது இந்த ரூட் மாஃபியா. ஏய், உங்களுக்கு கருத்து சுதந்திர அடிப்படை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க அந்த குரூப் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. கேள்வியே கேட்க கூடாதா? அப்படி அவங்கள சொல்லுங்களா? கேள்வி கேட்கறதுக்கு தான் சொல்லுங்களா நாங்களா இருக்கோம். என்ன சொல்லும், இன்னைக்கு புதுசா வந்து அரசியல் கவனிச்சுட்டு வந்து கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க. என்னடி தங்கம், என் பட்டடி நீங்களா கேள்வி கேப்பண்டி நாங்கோ. நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? அதுக்காக நாங்க எல்லாம் மூடிட்டு இருக்கணுமா? எதிர்கட்சிகளோட வேலை என்னன்னு தெரியுங்களா? அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியுங்களா? உங்களால ஒண்ணும் புடுங்க முடியாது சொல்லுங்களா? நாங்க கேள்விகள் கேட்க தான் செய்வோம் சொல்லுங்களா? சரியாடி தங்கம், வரட்டுமா? ரூட் மாஃபியா.